இன்னைக்கு நம்ம ஒரு பியூட்டி டிப்ஸ் பார்க்க போறோங்க. இந்த ரெமெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மங்க வந்து மறைய வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனா இருக்குங்க. நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மங்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. இந்த பிரச்சனைய இந்த ஒரு ரெமெடிய வச்சு நம்ம சுத்தமா நீக்கிடலாங்க. மறுபடி மங்கு வரவே வராது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம மங்கு மறையறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. இந்த பேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மங்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெமெடி வந்து நம்மளுடைய முகத்தை எப்பயுமே க்ளோவா வச்சுக்கிறதுக்கு உதவும். அதே போல மங்கு வந்தவங்க வந்து ரெகுலரா இதை யூஸ் பண்ணிட்டு வரும் பொழுது நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்குங்க. முக சுருக்கங்கள் கூட சரியாயிடும். மங்க வந்து உடனே சரி செய்ய முடியாது. நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய மங்குக்கான சூப்பர் சொல்யூஷன் இந்த பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாங்க. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிக் அமிலம் அப்படிங்கிறதும் விட்டமின்களும் இருக்கிறதுனால சருமத்தில் இருக்கிற அழுக்க ரொம்பவே நீக்கிடுங்க. இது வந்து ரொம்பவே நம்மளுடைய சருமத்தை ஈரப்பதமா வச்சிருக்கிறதுனால மங்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டக்குன்னு மறைஞ்சிருங்க. சுருக்கங்கள்லாம் அப்படியே மறைஞ்சிரும். இதில் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது டெட் செல் எல்லாம் போய் ரத்த ஓட்டம் ரொம்பவே ஜாஸ்தியாகி முகம் வந்து எப்பயுமே பொலிவா இருக்கும். இந்த பொலிவுனால நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டும் ஜாஸ்தி ஆகுங்க. இந்த ரெமெடிக்கு இந்த பீட்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளுங்க. எது இல்லைனாலுமே இந்த பீட்ரூட் ஒன்று மட்டும் இருந்தாலுமே நம்மளுடைய மங்கு வந்து டக்குன்னு மறைஞ்சிருங்க. மங்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய முகத்துல இருக்கிற கருமையை வந்து சுத்தமா இது எடுத்துரும். அடுத்து வந்து பார்த்தீங்க எலுமிச்சம்பழத்துல விட்டமின் சி இருக்கிறதுனால மங்கு மறையறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மங்கு மறையறதுக்கு இந்த விட்டமின் சி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய முகத்துல இருக்கிற கருமையையும் இந்த விட்டமின் சி இருக்கிற எலுமிச்சப்பழம் வந்து போக்கிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கற்றாழையில அலோமின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கிறதுனால முகத்தை வந்து எப்பயுமே குளிர்ச்சியா வச்சிருக்குங்க. நிறத்தை வந்து நிறைய நம்மளுக்கு கொடுக்கும். அதாவது நம்மளுடைய கை கால்கள் ஒரு நிறமா இருக்கும், நம்மளுடைய முகம் வந்து கருத்து போயிருக்கும். நம்மளுடைய உண்மையான நிறத்தை வந்து இந்த கற்றாழை வந்து கொண்டு வந்துருங்க. அடுத்து வந்து நம்ம சாதம் வந்து மங்கு மறையறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குங்க. இதை நம்ம வந்து கஞ்சியோட எடுத்துக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கணும். இல்ல கஞ்சி மட்டும் இருந்தாலுமே நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து மங்கு மறையறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ரெமெடியில. இந்த 4 பொருட்களை வச்சுதான் இப்ப நம்ம மங்கு மறையறதுக்கான ஒரு ரெமெடி வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். அப்போ வந்து நம்மளுடைய முகம் வந்து நல்ல பொலிவா அழகா மாறிடுங்க. இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இப்போ ஃபைன் பேஸ்டா அரைச்சதுக்கு அப்புறம் சாதம், எலுமிச்சம்பழம், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட், கற்றாழையை வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு சீவிருங்க. அதே மாதிரி கற்றாழையை 7-8 வாட்டி நல்லா கழுவிக்குங்க. எப்பயுமே கற்றாழையிலேருந்து ஒரு விதமான மஞ்சள் திரவம் வரும். அது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஒத்துக்காதுங்க, அரிப்பு வர ஆரம்பிக்கும். அதனால இச்சிங் ப்ராப்ளம் நிறையவே வந்துடும் இல்லையா? அதனால நீங்கள் வந்து இதை வந்து நல்லா வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா 7-8 வாட்டி கழுவிட்டு அப்புறம் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்க, நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு ஜூஸ் வடிகட்டி வச்சு நல்லா வந்து வடிகட்டிக்கங்க. நல்லா தேய்ச்சி வந்து வடிகட்டினீங்கன்னா திப்பி எல்லாம் நின்றுட்டு நம்மளுக்கு ஸ்மூத்தான பேஸ்ட் கிடைக்கும். அப்போதான் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து அப்படியே நல்லா வந்து தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க, பேஸ்ட் பதத்துல இருக்கணும். அதனால தண்ணியை கம்மியா ஊத்திட்டு இப்ப எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணுமோ உடம்புல முகத்துல மட்டும் இல்லைங்க, முகத்துல மட்டும் இல்லைங்க, உடம்புல எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு கருமை இருக்கோ அங்க எல்லாமே நம்ம அப்ளை பண்ணலாம். அண்டர் ஆர்ம்ஸ், அதே மாதிரி தொடை இடுக்குலாம் நம்மளுக்கு கருப்பு இருக்கும் இல்லையா, எங்க வேணாலுமே நம்ம அப்ளை பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷனா நம்மளுக்கு இருக்கும். முக்கியமா மங்கு மறையறதுக்கு பெஸ்ட் 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெமெடி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். இப்போ ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம தொடச்சி எடுத்துடணுங்க. நம்ம துடைக்கும் போதே நம்மளுடைய டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். இதை வந்து நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கணுங்க. உங்களுக்கு 2 நாள்லயே ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். பட் நீங்க வந்து ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது சுத்தமா நம்ம முகத்துல இருக்கிற மங்கு வந்து
போயிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா வந்து தொடச்சிட்டு சோப்பு போட்டு நல்லா கழுவிடணும். நம்மளுக்கு நல்லா ஒரு ரெட்டிஷான ஒரு க்ளோ கிடைக்கும். நம்ம நீங்க எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா நம்ம முகம் நல்லா க்ளோவா ரெட்டிஷா இருக்கணும் அப்படின்னா இதை வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஹாஃப் அன் அவர் கழிச்சு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பளபளன்னு சூப்பரா இருக்குங்க. இந்த ரெமெடி வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.